அத்தான் நல்ல அறிவாளிதான் என்று மெச்சிக்கொண்டாள் மானசா. வழிமேல் விழி வைத்து காத்திருந்து காத்திருந்து கண்கள் பூத்ததுதான் மிச்சம். அவன் வரவே இல்லை. தாயிடம் பக்கத்து அறைக்கு போவதாய் கூறி உள்ளே வந்தாள். மன அழுத்தத்தை குறைக்க ஜன்னலை திறந்து வைத்து வெளியே சிங்கப்பூரின் இரவு நேர அழகு ஜாலத்தை ரசிக்கவும் போல கொஞ்சமாய் மனம் லேசானது போல தோன்றியது. பிரபாஸை மறந்து லைட் வெளிச்சத்தில் சொர்க்கலோகமாய் மாறி தெரிந்த சிங்கப்பூரின் அழகில் மனதை பறிகொடுத்தாள். அரை மணி நேரம் சென்றிருக்கும். கம்பீரமான காலடி ஓசை கேட்டது. இது கண்டிப்பாய் பிரபாசத்தான் தான். காலடி ஓசையே இந்த அளவு கம்பீரம் என்றால் அத்தான் பார்க்க ஜம்மென்று அழகாய்த்தான் இருப்பார். ஐயோ, என் உயிரின் உயிரை என் உயிர் வரை ஊடுருவி என்னில் இரண்டர கலந்தவரை பார்க்க போகிறேன். ஆவல் எழுந்தது. அடுத்த நொடி காலையில் வருகிறேன் என்று கூறி இத்தனை நேரம் காக்க வைத்தவனை நான் எதற்கு ஆவலும் ஆசையுமாய் திரும்பி பார்க்க வேண்டும்? கூடாது. கண்கள் பூத்து போகவும் கண்ணீர் விடவும் வைத்த அவரை நான் ஏன் பார்க்க வேண்டும் என்று மனம் முரண்ட மானசா திரும்பவே இல்லை என்று கனைப்பு குரல் கொடுத்து கவனத்தை இழுக்க பார்த்தான். அவன் மேல் பயங்கர கோபம் கொண்ட அவளோ திரும்பி பார்க்கவில்லை. ஹலோ, என் அத்தை மகள் ரத்தினத்திற்கு ரொம்ப காக்க வைத்து விட்டேன் என்று என் மேல் பயங்கர கோபமா? சாரிடாமா, ஒரு பிஸ்னஸ் டீலை முடித்து வர நேரமாகிவிட்டது. அந்த சீன பயல் விடவே மாட்டேன் என்று விட்டான். நான் என்னடா செய்யட்டும்? சீனாவிலிருந்து வந்து காத்து கிடக்கிறானே என நினைத்து பாவம் பார்த்து விட்டேன். அத்தானை மன்னிக்க வேண்டுகிறேன் தேவியாரே என்று முதுகை வளைத்து வணங்கி நிற்கவும் அந்த குரல் கேட்டு சடார் என்று திரும்பிய மானசாவோ பேரதிர்ச்சி கொண்டாள். அவனும் நிமிர்ந்து அவளை பார்த்து நீ நீ என்றவனின் கண்கள் நட்சத்திரமாய் மின்னியது. நீங்க நீங்க என்று அரவிந்தனை அங்கே கண்ட மானசாவோ தடுமாறினாள். நீங்க இங்க எப்படி? இருவரும்